ஹாய்! அதாவது நானும் ரனாவும் வந்து ஸ்வீட் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது எங்கள் மாமாவுக்கு கருமாதி இல்லையா? ஸோ அதுக்கு வந்து குடம் கட்டுறதுக்கு ஸ்வீட் ஆர்டர் கொடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ அதை வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ அதை தான் இப்போ வந்து உங்கள்கிட்ட ஓப்பன் பண்ணி நான் காட்ட போகிறேன். அதாவது ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஜாங்கிரி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருந்தது. ஸோ இங்கே இது பார்க்கும்போதே அப்படியே கண்ணை பறிச்சது அப்படியே. எனக்கு ஸ்வீட் வந்து ரொம்ப அதிகமாகலாம் நான் சாப்பிட மாட்டேன். மீடியமாக தான் சாப்பிடுவேன். ஸோ எனக்கு வந்து ஸ்வீட்லேயே ரொம்ப பிடிச்சது இந்த ஜாங்கிரி தான். அப்புறம் பால்கோவா. ஸோ அதை வந்து ஒரு பீஸ் இல்லை மிஞ்சி மிஞ்சி போனால் ரொம்ப பிடிச்சதுனால ஒரு 2 பீஸ் அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து இறங்கும். அதுக்கப்புறம் திகட்ட ஆரம்பிச்சிடும். அதுக்கு மீறி நான் சாப்பிட்டேன்னா எனக்கு தலை சுற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ அப்புறம் சாப்பிட்டு பார்த்தேன். உண்மையாலுமே டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது ஜாங்கிரி. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா லட்டு. அதாவது ஜாங்கிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு வந்து குடம் கட்டுறதுக்காக வந்து ஆர்டர் கொடுத்துருந்தோம். லட்டு வந்து எங்கள் வீட்டுக்காக குடம் கட்டுறதுக்காக ஆர்டர் கொடுத்துருந்தோம். இது இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் வாங்கிட்டு நான் ஈவினிங் போல் தான் ஒரு 6:00 போல் தான் வந்து வாங்கிட்டு வந்தேன்னா, ஸோ அதான் அப்படியே வந்து உங்கள்கிட்ட ஓப்பன் பண்ணி காமிச்சிடலான்ட்டு. ஸோ அதை ஓப்பன் பண்ணி காட்டும்போது என் தங்கத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா, அதை வந்து அவனும் சாப்பிட்ணும் வந்து ஃபீல் பண்ணான். எனக்கு அவனை பக்கத்தில் வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணல நான். இருந்தாலும் எனக்கு மனசு கஷ்டமாக தான் இருந்தது. என்னடா குழந்தை பார்க்குதே அவனுக்கு கொடுக்க முடியலையே அப்படின்ட்டு. ஏன்னா அதில் கொஞ்சம் அன்ஹெல்தி இல்லை. பிள்ளைக்கு வந்து ஸ்வீட்லாம் இன்னும் நாங்கள் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி ஒயிட் சுகர்லாம் வந்து நாங்கள் சேர்க்கக்கூடாதுன்னு இருக்கோமா. ஸோ அதனால் கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இதை கொடுக்கல. ஃபுல்லாக இருந்துட்டு பார்த்துட்டு தான் இருந்தாலும் நாங்கள் கொடுக்கல. ஸோ லட்டும் டேஸ்ட் வேறு லெவல். ஸோ அதுக்கப்புறம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் மாமா வீட்டுக்கு போகிறதுக்காக. இங்கே பாருங்கள். அப்போ எங்கள் அக்காவோட கொண்டை எப்படி இருந்ததுன்னா இப்படி தான் இருந்தது. முனிவர் கொண்ட மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப காமெடியாக இருந்தது. அதான் வீடியோ எடுத்தேன். அடுத்து நானும் கிளம்பியாச்சு. எங்கள் ராணா, என் அக்கா எல்லாருமே கிளம்பியாச்சு. ஸோ கிளம்பிட்டு தான் பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் குடம் கட்டுற ப்ராசஸை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா ஈவினிங் அந்த அப்போ போகிறப்பயே வந்து குடம் எடுத்துகிட்டு போனால் தான் அதுக்கப்புறம் ரிட்டன் வீட்டுக்கு வந்தோம்னா குளிச்சுட்டு தான் உள்ளார வரணுமா. ஸோ தீட்டு அப்படிங்கிறதுனால நாங்கள் போகும்போதே குடம் கட்டிட்டு எடுத்துகிட்டு போனோம். ஏன்னா ஒரு 11 மணி அந்த வாக்கிலலாம் சாமி கும்பிட்ருவாங்க. ஸோ அப்போ குடம் ஊக்கணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா குடம் கட்டுற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என் ராணா குட்டி வந்து விளையாண்டுட்டு இருந்தான் ஒரு பக்கம். எங்கள் அப்பா இன்னொரு பக்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா குடம் கட்டிகிட்டு இருந்தார். நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இங்கே பாருங்கள். ஏன்னா நம்ம ஒரு குடம் ஃபுல்லாகவே வந்து ஸ்வீட் வந்து வச்சுட்டு எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா அது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் உள்ளார கொஞ்சம் நியூஸ் பேப்பர் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்வீட் வைக்க ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா இது குடம் ஃபுல்லாக வைக்கணுன்னா அங்கே கொண்டு போனாலும் அது வேஸ்ட்டு தான். அவ்வளோலாம் இருக்குது. எல்லாம் காலி பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் எல்லாம் வேஸ்ட்டு தான். ஸோ ஒரு 100 நம்பர்ஸ் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே குடத்துக்குள்ளார வந்து வச்சோம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு உள்ளார வந்து பேப்பர்ஸ் வந்து கொஞ்சம் ஃபில் பண்ணி மேலாப்பில் இருக்கிற மாதிரி தான். எப்போதுமே குடம் கட்டுறவங்களுக்கு யூஸ்வலாக எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு விவரம் தெரிஞ்சு இப்போ தான் குடம் காட்டுறோம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்வீட் வைக்கிறதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்கள் அப்பா தான் அதை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்படியே நானும் சைட் பை சைடு செஞ்சிட்டு இருந்தேன். என் ராணா குட்டிக்கு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னே அவனுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இழுத்து பிடிச்சி அவன் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணான். அதுங்காட்டி எங்கள் அப்பா வாங்கி குடம் பேக் பண்ண வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதோ லட்டு குடம் வந்து பேக் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லானதுக்கப்புறம் ஒரு கவர் வச்சு மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படியே க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். ஸோ இந்த குடம் கட்டுற வேலை முடிஞ்சிருச்சு. அதாவது லட்டு கட்டுற வேலை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபினிஷ் ஆகிடுச்சு. அடுத்து எங்கள் பெரியம்மாவும் பாப்பாவும் வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களால வந்து பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து திருச்சியில் இருக்காங்க. ஸோ எங்கள் நேட்டிவ்க்கு பக்கத்தில் தான். எங்கள் நேட்டிவும் வந்து திருச்சி தான். ஸோ எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர் தான் எங்கள் பெரியம்மாவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களோட நேட்டிவும் இருக்குது. ஸோ அங்கேருந்து வர்றது கொஞ்சம் டிலே ஆகும் இல்லையா. ஸோ அதனால் நாங்களே எல்லாம் பேக்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சேம் அதே மாதிரி தான். இந்த குடத்துக்குள்ளாரையும் கொஞ்சம் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் உள்ளார வச்சுட்டு இந்த மாதிரி வந்து நாங்கள் ஸ்வீட் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுவும் வந்து ஒரு 100 நம்பர்ஸ் தான். நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஸ்வீட்ஸ் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தோம். வீட்டு யூஸ்க்காகவும் வீட்டில் இருக்கவங்களுக்கு சாப்பிட்றதுக்காகவும் கொஞ்சம் சேர்த்து ஆர்டர் கொடுத்துருந்தோம். ஏன்னா நம்ம அங்கே கொண்டு போகிறது சம்டைம்ஸ் காலியாகலாம். இல்லை மிச்சமாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லோரும் பசங்களாம் இருக்காங்க சாப்பிட்டுக்கலாம். இதே பத்தாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு அங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஆர்டர் கொடுத்துருந்தோம். ஸோ வீட்டில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு ஒரு 20 நம்பர்ஸ் மாதிரி எடுத்து வச்சுட்டு 2லையும்
100 நம்பர்ஸ் வந்து இது மாதிரி குடம் கட்டியாச்சு. ஸோ ஒரு குடம் லட்டு, பெரிய குடம் வந்து லட்டு, சின்ன குடம் வந்து ஜிலேபி கட்டிட்டு எங்கள் மாமா வீட்டுக்கு போயாச்சு. இவர் தான் என்னோட மாமா, பெரிய மாமா. இவங்க பேர் ஆண்டியப்பன். ஸோ இவங்களுக்கு தான் சாமி இப்போ கும்பிட போகிறோம். அடுத்து இவங்க என்னோட அத்தை, என் மாமாவோட ஒய்ஃப். இவங்க வந்து ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அதாவது சுகர் ப்ரெஷர்னால இறந்துட்டாங்க. ஸோ இப்போ எங்கள் மாமா வந்து அவரும் சுகர் ப்ரெஷர்னால கொஞ்சம் உடம்பு சரியாமல் அப்படி தான் இறந்துட்டாங்க. ஸோ ஓகே, அப்புறம் ஓகே நல்லபடியாக போயிட்டாங்க, ரொம்ப கஷ்டப்படாமல். அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் ஒரு ஆத்ம திருப்தி. ஸோ அப்புறம் எல்லோரும் வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள், எங்கள் ரணாக்குட்டி எல்லாத்துக்கிட்டையும் மாறி மாறி விளையாண்டுக்கிட்டு இருந்தான். கொஞ்சம் இந்த நிறைய இந்த மாதிரி க்ரௌட்லாம் பார்த்தது இல்லையா, ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அவன் பயந்து அழ ஆரம்பித்தான். அப்புறம் கொஞ்சம் செட் ஆகிக்கிட்டான். அப்புறம் அங்கங்கே எல்லோரும் குரூப்பாக அவங்கவுங்க நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நைட் டைமு. ஏன்னா மேக்ஸிமம் நம்ம நைட் டைமு இந்த மாதிரி விசேஷம் அப்படின்னாலே எல்லோரும் பேசி சிரிச்சுக்கிட்டு இந்த சாப்பிட்றதா இருக்கட்டும், அதெல்லாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் டெத் நியூஸ் தான் இருந்தாலும் பார்த்துட்டிங்கன்னா, இதுலேயும் இந்த ரிலேட்டிவ்ஸ்லாம் இந்த மாதிரி டைமில் தானே பார்க்க முடியும். நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ அப்போ தானே பார்க்க முடியும். ஸோ அதனால் கொஞ்சம் ஓகேவாக போச்சு. ஸோ இன்றைக்கி நைட் டிஃபனுக்கு வந்து இட்லி சாம்பார் சட்னி தான். ஸோ எல்லோரும் அங்கிட்டு ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இங்கிட்ட எல்லோரும் ஒவ்வொருத்தவங்க சாப்பிட்டு முடிச்சவங்க அங்கங்கே உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நானும் போயிட்டு வந்து நைட் டின்னர் வந்து முடிச்சுட்டு அப்புறம் காஃபி போட்டு வச்சுருந்தாங்களா, ஸோ அதை அப்படியே குடிச்சிட்டு அப்படியே இரவு உணவை முடிச்சாச்சு. அப்புறம் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது, இங்கே பாரு கோகிலா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தம்பிக்கு ஓட்டு காமிச்சான். அதாவது என்னோடய தாய்மாமா பையன். இங்கே பாரு நாய்க்குட்டியும் கண்ணுக்குட்டியும் அழகாக படுத்துருக்கு, இதெல்லாம் கிடைக்காத காட்சி, வீடியோ எடு அப்படின்னானா. சரி ஓகே, நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், அழகாக அந்த குட்டி நாயும் அந்த கண்ணுக்குட்டியும் எப்படி அழகாக ஒன்று சேர்ந்து படுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ அது எனக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நைட்டு ஒரு 10:45 இருக்கும். ஒரு 11:00 நியரஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா சாமி கும்பிட்ற ஒர்க்கை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த நைட் டைமில் தான் வந்து சாமி கும்பிடுவாங்க. அதாவது இறந்தவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், அந்த பலகாரங்கள், சாப்பாடு ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு, ஸோ அவங்களுக்கு படையல் போட்டு இந்த மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா சாமி கும்பிடுவாங்க. ஸோ எங்கள் மாமாவுக்கு இன்றைக்கி 11 மணிக்கே வந்து கும்பிட்டாச்சு நேற்று நைட்டு. ஸோ அதுதான் இங்கே பாருங்கள். கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் எல்லாம் வெளியில் இருப்போமா, அப்புறம் வந்து அவங்களுக்கு வச்சதை அவர் வந்து சும்மா அவருக்குன்னு போடுறத வந்து நம்ம தான் அதுக்கப்புறம் திம்போம் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் திங்கிற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா அதெல்லாம் எதுவுமே மிச்சம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாத்துக்கும் எடுக்க கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் வந்து அதிலேருந்து இந்த பாதுஷா தான் பார்த்துட்டிங்கன்னா எடுத்துக்கிட்டேன். ஸோ ரொம்பவும் நம்மளால் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதிலே நான் பாதி தான் சாப்பிட்டுட்டு அப்படியே எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டேன். அப்புறம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்த லட்டு குடம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து அப்படியே எல்லாத்துக்கும் ஒருக்கா ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். எல்லாருக்கும் அப்படியே ஆளுக்கு, ஏன்னா 2 பேர் லட்டு கட்டிட்டு வந்திருந்தாங்க, நாங்கள் இன்னொருத்தவங்க. அப்புறம் எங்கள் பெரியம்மா வீட்டில் ஜாங்கிரி இல்லையா, ஸோ இன்னொருத்தவங்களும் ஜாங்கிரி கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ 2 ஜாங்கிரி, 2 லட்டு, 2 பாதுஷா, 2 பேர் பாதுஷா கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் முறுக்கு கொண்டு வந்திருந்தாங்க, மிக்சர் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஸோ வயிற்றுல அடந்தால் அது இல்லாமல் பால் கொலக்கட்டை, சுண்டல், மொச்சக்கொட்டை, பயிறு அப்படின்ட்டு அந்த நைட்டில் என்ன தான் சாப்பிட முடியும். ஐயோ ஒன்றுமே முடியல. ஏதோ எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டாச்சு. ஸோ சாப்பிட்டு நல்லா ஃபன்னாக பேசி சிரிச்சுட்டு ஒரு 1 மணி ஆயிடுச்சு. 11 மணி 11:15 சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. ஆனால் நாங்கள் தூங்க போகிறதுக்குலாம் 1 மணி ஆயிடுச்சு. எப்படியாவது நம்ம வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டுலாம் தூங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எங்கள் மாமா வீட்லேயே படுத்தாச்சு. கிடைக்கிற இடத்துல பில்லோவும் இல்லை, பெட்ஷீட்டும் இல்லை, ஒரே ஒரு பெட்ஷீட் அப்படியே எல்லாம் விரிச்சு போட்டு அப்படியே படுத்தாச்சு. ஸோ சரியாக தூக்கவும் இல்லை. அப்படியே காலைல அப்படி இப்படின்னு சொல்லி 5:30க்கெல்லாம் முழிப்பு வந்துருச்சு. சரி இதுக்கப்புறம்லாம் சுத்தப்பட்டு வராது, நம்ம வீட்டுக்கு போய்கிட்டு குளிச்சுட்டு அங்கே வேணுமா ஒரு நல்ல தூக்கத்தை போடலான்னு சொல்லி கிளம்பி வந்துட்டேன். ஸோ வந்து ஒரு 6:00 குளிக்க உள்ளார போயிட்டேன். குளிச்சுட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா 6:30க்கெலாம் வெளில வந்துட்டேன். இங்கே பாருங்கள் என் கண்ணில் எப்படி தூக்கம் இருக்குன்ட்டு அப்பாடான் இருந்தது. அப்புறம் சரி ஓகே அப்படின்ட்டு ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு தூங்குகிற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி ஓகே, இந்த வீடியோட கண்டினியூஷன் வந்து நாளைக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே பாய்.